வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? ஆ கேட்குது ஐயா. மிக்க நன்றி ஐயா. கேக்குதுங்களா? கேட்குது ஐயா, கேட்குது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவுகள் வாழ்க, குருவே துணை. நார்வே குழுவிற்கு எனது சிறந்தார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிரம்பி செய்து வரும் பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் சிறப்பானதொரு 9 மைய தவத்தை ஏற்படுத்தி தந்த நாகலஸ் ஐயாவுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எனது தலைப்பானது இறைநிலையின் தன்மாற்றங்கள். இறைநிலையும் குறுநூறிலும் என்னுடைய சிந்தனை உரையை சிறப்பாக எல்லோரிடத்தும் எடுத்து செல்ல தயவு செய்ய வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த சிறிய பயிர்வினை இத்துடன் ஆரம்பிக்கிறேன். வாழ்க வளமுடன். இறைநிலையின் தன்மாற்றங்கள். இறைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றொரு வகையில நம்ம இறை சக்தி அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கலாம். இறைநிலை மற்றொரு வகையில் இறை சக்தி என்பதனை உயிருள்ள பொருளாக மனிதரை போல பாய்க்கும் போது மனிதனுக்கு மேலான ஒரு நிலையாக உயிரினங்கள் அனைத்தையும் காக்கக்கூடிய வல்லமை பெற்றதாகவும் அரிய பெரிய காரியங்களை சித்தி பெற செய்வதாகவும் முக்கியமாக மனிதர் வாழ்க்கையில் ஒரு நெருங்கிய தொடர்பில் பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத சக்தியாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளிலும் பல வகைகளில், பல ரூபங்களில், பல காட்சிகளில் தெய்வத்தை சடங்கு சம்பிரதாயத்துடன் இறைநிலை என்ற சக்தியை காலங்கள் மாற மாற யுகங்கள் தோன்றி இந்த நாள் வரை மாறிக்கொண்டே இருக்கிறது. இன்று வரை தெய்வ நிலை, உருவ நிலை என்றது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையில் அடிப்படையில் இறைநிலையின் விளக்கத்தை பற்றி அறிவாலும் உணர்ந்தவர்கள் வாயிலாகவும் உணர்ந்து கொள்ளும் போதுதான் ஒவ்வொருவர் வாழ்க்கையில் நிலையும் தெளிவு நிலை ஏற்படும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, உலகில் 84 லட்சம் வகையான உயிரினங்கள் வாழ்ந்து வருவதாக நாம் அறிந்து வருகிறோம். இந்த 84 லட்சம் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது பஞ்சபூதங்களின் தொகுப்பில் தானே. இது தவிர வேறு எதுவும் நம்மளால் அறியப்பட உள்ளதா இருக்கிறதா? பஞ்சபூதங்களுக்கு மூலமாக இருந்து வருவது எதுவாக இருக்கும்? இந்த மூலப்பொருள் அல்லது மூல சக்தி எப்பொழுதும் எவ்விடத்தும் சிறிதளவும் குறையாமல் மாறாமல் இருப்பதால் மட்டுமே பஞ்சபூதங்களின் ஆற்றல்களுக்கும் பலமாக வந்து கொண்டிருக்கும் உண்மையை நாம் அறிகிறோம் அல்லவா? இந்த மூலத்தை பற்றி உலகில் தோன்றிய சித்தர்களும் மகான்களும் உலக மக்களுக்கு கருணையோடு அதன் பெருமைகளையும் போதனை செய்து வர உணர செய்துள்ளார்கள். எனினும் இறைநிலையின் தன்மைகளையும் விளக்கத்தையும் இறைநிலை என்பதும் தெய்வம் என்பதும் ஆதிநிலை என்பதும் ஒரே கருத்தைத்தான் விளக்குகின்றன என்பதை நம்மில் பல பேர் இன்றும் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம். வேதாத்திரிய தத்துவத்தை அறிந்தவர்கள் மட்டுமே இறைநிலை பற்றிய புரிதல்களோடு தங்கள் வாழ்க்கையில் செயல்முறையில் கொண்டு செல்கிறார்கள். இறைநிலைக்கு 4 தன்மைகள் என்று நாம் அறிந்து வருகிறோம். அதன் திறமைகளாக 3ஆக இருப்பதாகவும் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உணர்ந்ததை, தன்னுடைய தவ வலிமையால் உணர்ந்ததை உணர்த்தி சென்றுள்ளார்கள். ஒரு சிறு உதாரணமாக தன்மைகளை நாம் சற்று யோசிப்போம். இறைநிலையின் தன்மைகளாக வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற வகையிலும் அதன் திறன்களாக தன்மாற்றம், இயல்பூக்கம், கூடுதல் அறம் என்ற வகையிலே மகரிஷி அவர்கள் நம்மளுக்கு கொடுத்து சென்றுள்ளார்கள். இறைநிலையை பற்றி ஆதி, அனாதி, வெட்டவெளி அனைத்துக்கும் மூலமானது என்பதோடு மறைபொருளாக ஏகமாக எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பதை உணரப்பட வேண்டும். மகரிஷி சொல்ற 2 விஷயங்கள் பிரபஞ்ச தன்மாற்றம் உருவாக்குன்னா பிரபஞ்ச தன்மாற்றத்துல விண்களிலிருந்து ஆரம்பித்து பின் காற்று, நெருப்பு காற்று, நீர், நிலம் என்று ஐவகையாக கூட்டாக எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற வகையில இருக்கிறது.
முதல் பார்ட்டிக்கிள் என்ன சொல்றாங்க, ஆங்கிலத்துல ஆட்டம் சொல்றாங்க, விண்ண ஆட்டம். அதை தான் மகரிஷி அவர்கள் எனர்ஜி பார்ட்டிக்கிள்ன்றாங்க. இரண்டாவது மாலிக்கூல். மாலிக்கூல்ங்கிறது 2 அல்லது 3 2க்கு மேற்பட்ட அணுக்கள் சேர்ந்ததே வந்து மாலிக்கூல் சொல்றாங்க. அடுத்ததாக எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3க்கு மேற்பட்ட ஒரே குரூப்பை சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் அப்படின்றாங்க. அணுக்களின் கூட்டுகள் காம்பவுண்டாக இருக்கிறது காம்பவுண்ட் அப்படின்றாங்க. இந்த வகையில ஆட்டம், மாலிக்கூல், எலிமெண்ட், காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு தன்மைகளில் விண்கள் மாறுகிறது. அப்போ இந்த உலகத்தில் தோன்றிய அனைத்து மாற்றங்களிலும் எப்படி இருக்குன்னா, இதுவரைக்கும் விஞ்ஞானிகளை கண்டுபிடிக்கப்பட்டது வந்து 118 கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். அதுல வந்து உலோகங்கள், ரசாயனங்கள் எல்லாமே இருக்கு, நோபல் கேஸ் எல்லாமே இருக்கு. இது ஒரு பக்கம். அவைகள் எல்லாமே நிலம், நீர், நெருப்பு, காற்று ஐவகை கலவைகளையும் இந்த மெட்டீரியல்ஸ்ங்கிற இதுவும் வந்து சேர்ந்துதான் அந்த உலகத்துல பஞ்சபூதங்களாக பரிணமிக்கிறது. கோள்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த 5 பூதங்களின் கலவைகள் தான். இதையும் தாண்டி உயிரின தன்மாற்றம். உயிரின தன்மாற்றம் என்ற ஒரு வகை, பிரபஞ்ச தன்மாற்றத்துல உயிரின தன்மாற்றம் ஒரு வகை. அதையும் தாண்டி விஞ்ஞானிகளால் சொல்லக்கூடிய விஷயம் வந்து படைப்பு தத்துவம், திடீர் வெடிப்பு தத்துவம், மாயாவாதம், நிலை தத்துவம், தன்மாற்ற தத்துவம் அப்படின்றாங்க. இதுக்கு எல்லாமே பிரபஞ்ச தோற்றத்துக்கு எல்லாம் முதன்மையானது வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற பொருள்கள். தோற்ற பொருள் நம்ம வந்து கண்ணால் காணக்கூடிய எல்லாமே வந்து தோற்ற பொருள்கள். பஞ்சபூத கூட்டமைப்பு என்றாலும் இந்த நில உலகில் 5 பௌதிக பிரிவுகளும் உயிரினங்கள் தோன்றி வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே அமைந்துள்ளது. இந்த நிலங்கிற நம்ம பூமி தான் உயிரினங்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு இது வந்து ஒரு சிந்தையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக சொல்றாங்க. இறைநிலையின் இருக்க ஆற்றலும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறைநிலையிலிருந்து இறைத்துகள், இறைத்துகள்ல இருந்து நம்மளுக்கு வந்து விண்துகள், விண்துகள்ல இருந்து ஐவகைப்பட்ட பூதங்கள் மாறி எல்லாம் இணைந்து சேர்ந்து செயலாற்றி 5 வித பூதங்களாக மாறி இருக்கின்றன என்று நாம் அறிகிறோம். இந்த இறைநிலை எப்படி இருக்கும் ஆற்றலும் தள்ளும் ஆற்றலும் சூழ்ந்து அழுத்தும் ஆற்றலாக மாறி மாறி தன்னுடைய தன்மைகளாக இருக்கின்றன. இந்த இருக்க ஆற்றலும் அதனால் சூழ்ந்தழுத்த ஆற்றலால் அணுக்கள் அடையும் சுழல் விரைவு அதிகரிக்கும் போது விளக்கும் ஆற்றலும் ஒன்று கூடிய இயக்கமே பேரணுக்கள், அதாவது எலிமெண்ட்ஸ் சொல்றாங்க. அந்த எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு 5 நம்மளுக்கு பரிணமிக்கின்றன, பஞ்சபூதங்களாக இயங்கு என்பதை உணர முடியும். அப்ப இறைவெளி தோன்றியிருக்கின்ற பஞ்சபூதங்களிலிருந்து என்ன வெளியேறுதுன்னா காந்தங்கள் வெளியேறுகிறது. பரவெளியில் இருக்க ஆற்றல், அதாவது இறை துகள்களில் விளக்கு ஆற்றலும் பேரணுக்கள்னா 2க்கும் மேற்பட்ட அணுக்கள் சேர்வது பேரணுக்கள் அப்படின்றாங்க. பேர் அணுக்களில் அடங்கியுள்ள அணுக்களின் எண்ணிக்கை கூடுதல் குறைதல் என்று நடந்துகிட்டே இருக்கு. அப்போ விரைவு அதிகம் பெற்ற விண்கள் அவ்வப்போது பேரணுக்களிலிருந்து விடுபடுகின்றன. எப்படின்னா ஒரு எலிமெண்ட் 2-3 விண்கள் சேர்ந்த கலை அந்த 2 விண்கள் சேர்ந்து சுழற்சி ஒரு பக்கம் பண்ணுது, தனித்தே இயங்கிக் கொண்டிருக்கிற விண்களும் இருக்குது. அப்போ அணுக்களின் எண்ணிக்கை கூடுதல் குறைதுகள் நடந்துகிட்டே இருக்குது. விரைவு அதிகம் பெற்ற விண்கள் அவ்வப்போது பேரணுக்களிலிருந்து விடுபடுகின்றன. அப்படி விடுபடுகின்ற விண்கள் பருவுடல் எனும் அந்த கட்டமைப்புள்ளே தனிமமாக சுழன்று ஓடுகின்றன. அப்போ எந்தெந்த அணுக்கெல்லாம் விடுபட்டு இருக்குதோ இந்த புவி உலகில் அதெல்லாம் வந்து பருவுடல் எனும் கூட்டமைப்புக்குள்ளே தனிமமாக சுழன்று ஓடுகின்றன. அதாவது பஞ்சபூதங்களிலிருந்து வெளியேறும் காந்தமும், அதாவது பஞ்சபூதங்கள் என்பது நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இந்த 5 வகையான பூதங்களிலிருந்து வெளியேறும் காந்தமும் தனிமமாக சுழன்று ஓடுகின்ற விண்களிலிருந்து தனித்தனியாக வந்து விண்கள் தனியாக சுழற்சி பெற்றுகின்றன. அதிலிருந்து ஓடுகின்ற விண்களிலிருந்து வெளியேறுகின்ற காந்தமும் சேர்ந்தே அப்பருவுடலில் சுழன்றோட ஆரம்பிக்கிறது. அப்போ பருவுள் உடலில் சுழன்றோடுகிற இந்த காந்த களத்திற்கு உருவாகி விடுகிறது. இந்த மையத்தை தான் நம்ம வந்து ஜீவன்களில் கருமையம் என்று அழைக்கப்படுகிறது. வான்காந்தம்ங்கிறது வானிலை ஏற்படுகின்ற காந்தம். இதுவே பஞ்சபூதங்களிலிருந்து உருவாகிற காந்தமும் தனியே சுழற்சி பெற்ற அணுவிலிருந்து வருகிற காந்தமும் இணைந்து செய்யும் போது ஜீவன்களில் கருமையம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ கருமையம் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இந்த உயிரினங்களுக்கு மூலாதாரமாக இருக்கிறது. கருமையத்தின் மையத்தில் சுத்த வெளியே உள்ளது.
நம்ம வந்து கருமையம் சொல்றோம். கருமையம்னு எல்லா உயிரினங்களுக்கும் கருமையம் உள்ளது. அப்போ இந்த கருமையத்தின் மையத்தில் சுத்த வெளியே உள்ளது. இப்போ அந்த உயிரினங்கள் எப்படி தோன்றின அப்படிங்கிறத பின்னாடி நம்ம பார்க்க போறோம். இந்த பேரறிவான அந்த சுத்தவெளி தன்னிடமுள்ள காந்த களத்தின் பேரறிவான சுத்தவெளியிலும் காந்த ஆற்றல் இருக்குது. காந்தம் இல்லாத உலகமே இல்லை. காந்தம் இல்லாத எந்த இடமும் இல்லை. எல்லா வகையிலும் காந்தம். கண்ணால் காண்பது அரிது, அருவமானது என்பதை நாம் முதலில் எல்லோரும் அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே கருமையத்தின் மையத்தில் சுத்தவெளியே உள்ளது. பேரறிவான அந்த சுத்தவெளி தன்னிடமுள்ள காந்த களத்தின் அழுத்தத்தோடு வெளியிலிருந்து வந்து மோதிய காந்த அலையின் அழுத்தத்தை ஒப்பிட்டு பார்த்து எந்த பொருளிலிருந்து அலை வந்து மோதியதோ அந்த பொருளின் தன்மையை உணர்ந்து கொள்கிறது. அப்ப இறைநிலையின் காந்த உணர்வையே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருவுடலில் உள்ள காந்த அமைப்பு தன்னுடைய தன்மையாக உணர்ந்து கொள்கிறது. அப்போ புறப்பொருளிலிருந்து வரும் காந்த அலைகளை ஏற்று அந்த அலைகளின் தாக்கத்திற்கேற்ப தனது செயல்பாடுகளை சீரமைத்துக் கொள்ளும் சிறப்பு பருவுடலில் தனிமமாக சுழன்று ஓடும் விண் கூட்டங்களின் காரணத்தே ஆகும். இவ்வாறு உணர்வு நிலை பெறுவதற்கு காரணமாக விண்களே உயிர் எனப்படுகிறது. இந்த விண்கள் வந்து இப்போ வந்து உயிர் என்று மலர்ச்சி பெறுகிறது. தனிமமாக விண் துகள்களிலிருந்து பிரிவிந்து பருவுடலில் செயல்பட்டால் அது பஞ்சபூதம் என்றோ அல்லது சடப்பொருளோ என்றோ தான் அழைக்கப்பட்டிருக்கும். ஜீவன் என்ற நிலை உருவாக்கி இருக்காது. அப்போ புறப்பொருளிலிருந்து வந்த மோதிய காந்த அலை பருவுடலில் உள்ள காந்தலில் ஏற்படுத்திய அதிர்வே உணர்தல். ஸோ புறப்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெட்ட வெளியிலிருந்து வந்து காந்த அலை பருவுடலில் உள்ள காந்த அலையில் ஏற்படுத்திய அதிர்வே உணர்தல் எனப்படுகிறது. அந்த அலையின் அழுத்தத்தை தன்னிடமுள்ள காந்த அழுத்தத்தோடு ஒப்பிட்டு உணரும் நிலை. தனக்குள்ள ஒரு அழுத்தம் இருக்கு, காந்த அழுத்தம் அந்த பருவுடல்ல. வெளியிலிருந்து புறப்பொருளிலிருந்து வந்த காந்த அலையை ஒப்பிட்டு உணரும் நிலையை துய்த்தல் எனப்படுகிறது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்போ புறத்தில் உள்ள பொருளுக்கும் தனக்கும் உள்ள வேறுபாட்டை காந்த அழுத்தத்தின் வேறுபாட்டால் உணரும் நிலை எவ்வளவு வேறுபாடு இருக்கின்றது பிரித்து உணர்தல் எனப்படுகிறது. இந்த வகையில உலகில் முதலில் தோன்றிய போதே அதன் உடலில் ஜீவகாந்த ஆற்றல் இரு வகைகளிலும் செலவாகி கொண்டே விட்டது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் உடலில் உள்ள அணு அணுக்களை சீரமைத்து பராமரிப்பது, உடலுக்கு வெளியிலும் விரிந்து செலவாகி புற உலகு உணர்வோடு ஏற்படுத்திக்கிட்டு தனது செயல்பாடுகளை அமைத்து கொண்டு வாழ்வது. இந்த வகையில ஜீவன்கள் வந்து இரு வகையில காந்த ஆற்றலை செலவு செய்து கொண்டே இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த காந்தங்கள் ஓரறிவு வந்து 5 வகையானது அப்படிங்கிறதை நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆரம்பத்தில் தோன்றிய ஓரறிவு ஜீவன்களில் தாவரங்களை சார்ந்து அவற்றை உண்டு வாழும் நிலையே உருவானது. பஞ்சபூதம் தோற்றத்திற்கு அப்புறம் நம்மளுக்கு தாவரங்கள் தானாக தோன்றின அப்படின்றாங்க. அப்படி தோன்றும் போது ஆரம்பத்தில் தோன்றிய ஓரளவு ஜீவன்களில் ஒரு பகுதி தாவரங்களை சார்ந்து அவற்றை உண்டு வாழும் நிலை உருவான போது அப்போதான் அந்த விலங்கினம் என்ற பிரிவு வந்தது. அப்போ முதல்ல வந்து இந்த பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்கள் அதைத்தான் இவ்வகை சார்ந்தவையே தாவரத்தை உணவாக்கி கொள்ளும் உயிர் வகைகள் தாவர உண்ணி எனப்பட்டன. அதுக்கப்புறம் விலங்கு பிரிவை சார்ந்த ஓரறிவு உயிரினங்கள் ஒன்றை ஒன்று விழுங்கி நிலை உருவான போது அவைகளை உண்ணி அப்படின்னு சொல்றாங்க. கார்னிவோர் என்று பிரிக்கப்பட்டன. அதேதான் அமீபா என்ற உயிரினமும் இவ்வகையை சார்ந்ததாகும். அப்போ விலங்கின பிரிவை சார்ந்த ஒரு ஜீவன் தனது உணவிற்காக மற்றொன்றை நெருங்கும் போது அந்த ஜீவன் விலகி ஓடுகிறது. இது இயற்கையா நடக்குது. பசியுள்ள இந்த ஜீவன் ஓடும் ஒன்றை விரைந்து நெருங்கி தனது உடலின் எந்த பகுதி அருகில் உள்ளதோ அந்த பகுதியை உடைத்து கொண்டு ஓடும் ஒன்றை விழுங்கி விடுகிறது. இவ்வாறு மீண்டும் மீண்டும் பசி உணர்வு வந்தபோது முதல்ல பார்த்தீங்கன்னா உயிரினங்களுக்கு பசி என்ற உணர்வு தான் ஏற்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். இவ்வாறு மீண்டும் மீண்டும் பசி உணர்வு வந்தபோது தனது உடலின் அதே பகுதியை பயன்படுத்தி உணவின் தன்மையை ஜீவகாந்த வெளிப்பாட்டின் மூலம் உணர்ந்து கொண்டு உணவு தேடும் பழக்கம் வந்தபோது அப்பகுதி தான் வாய் என்ற மலர்ச்சியாக உருவாச்சு. வாயாகவும் உடைத்து வெளியேறும்போது அது வந்து வாய், அந்த வாய் வழியாக உணவை தேர்ந்தெடுத்துக்கும். அதுக்கப்புறம் சுவை உணர்வு புலனாகவும் மலர்ந்தது. இது புலன் மலர்ச்சியின் 2வது அறிவாகும். ஸோ முதல் வாய் அப்படிங்கிறது, அப்புறம் வந்து சுவை உணர்வு,
இதே நிலையில்தான் ஒவ்வொரு படிக்கட்டுகளாக முதல்ல புழுக்களாக தோன்றின. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இரண்டறிவு ஜீவன்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இரண்டறிவு ஜீவன்களில் வித்து குழம்பின் உந்து ஆற்றலும் இயல்பூக்க நியதியாலும் இரண்டறிவு ஜீவன்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி ஒன்றை ஒன்று அழுத்தும் போது அதுதான் எப்படி சொல்றாங்கன்னா, ஆற்றல் மிகுந்த ஜீவன் உடற்பகுதி ஆற்றல் குறைந்த ஜீவனின் உடலில் குழிவை ஏற்படுத்துகிறது. ஆற்றல் அதிகமானது ஆணாகவும் ஆற்றல் கம்மியானது பெண் என்றும் அழைக்கப்படுகிறது. புதிய ஜீவன் பெற்றோரை விட மேம்பட்டதாக உள்ளது. முழுமையான நோக்கிய பயணத்தில் பேரறிவாக உள்ள அந்த இறைநிலை நிகழ்த்து விந்தைகளே பாலின வேறுபாடின் முதன்மையாகும். ஸோ ஆண் என்ற பாலினம் வந்து அப்போ இந்த உயிர்கள் தோன்றும் போதே உருவாயிருக்கு. அப்படி தோன்றிய போதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்றறிவுலேருந்து இரண்டறிவு, மூன்றறிவு அப்படின்னு நம்மளுக்கு வகை வகையா நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ முதல் நிலை வந்து நம்ம தாவரங்கள் பார்த்தோம். இரண்டாவது வந்து புழுக்கள், அவை வந்து சுவையுணர்வு கூடியதாக இருக்கின்றது. மூன்றாம் நிலை வந்து எறும்பு, பூச்சி என்ற ஒளி உணர்வு பெற்ற ஆற்றல் பெற்றவைகளாகும். நான்காம் நிலை உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஊர்வன, பாம்பு போன்ற உயிரினங்கள். ஐந்தாவது உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா ஒளியை அறிந்து கொண்டுள்ள விலங்கினங்கள், 4 வகை கால்கள், மிருகங்கள், சிங்கம், புலி, கரடி என்ற மாதிரி சொல்கிறோம். ஆறாவது அறிவாக மனித மனத்தோடு சேர்ந்ததே ஆறாவதாக பிரபஞ்ச தோற்றத்தில் மனித இனம் அப்படிங்கிறது உருவாயிருக்கு. 5 வகை உயிரினங்களை தாண்டி ஆறாவது அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனாக தோன்றியதே ஒரு பெரிய விந்தை. அதை வந்து மகரிஷி அவர்கள் சடிதி மாற்றம் என்று சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடிதி மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஓரறிவு உயிரினங்களுக்கு எப்படி சுற்றுப்புற சூழ்நிலையே வந்து இயற்கையா அமைஞ்சிருக்கு. அதை எப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல வாழ்க்கை முறையில பார்த்தீங்கன்னா பாலைவன பகுதியிலும் சரி, மலை மற்றும் நிலத்தடி நீர் குறைந்த நிலையிலும் இலைகளின் பரப்பு குறைந்தாலும் நீரை தண்டிலே சேமித்து விரைவில் ஆவியாகாமல் இருக்க தண்டுகளிலிருந்து கோலை போன்ற நிலைக்கு மாறிவிடுகிறது. அதை வச்சு உயிரினங்கள் வாழுது. அப்போ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம், உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல் அப்படிங்கிறத பார்த்தோம். உணர்தல்ங்கிறது தேவைக்கு உணர்தலையும், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துய்த்தல்ங்கிறது தன்னிடம் இல்லாததை மற்றொன்றிலிருந்து பெற்று வருவது துய்த்தல். பிரித்துணர்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறுபாடு, ஒரு காந்தத்துக்கும் மற்றொரு காந்தத்துக்கும் உள்ள வேறுபாடாக பிரித்துணர்தல் என்றதை சொல்றாங்க. இதே அளவில் இயற்கையில் இயல்பான செயல்பாட்டிலிருந்து வேறுபட்டு திடீர் மாற்றமாக இரையாற்றலை நிகழ்த்தும் இந்த சடுதி மாற்றத்தை பற்றி செய்து பார்க்கணும். ஓரறிவு முதல் ஐயறிவு வரை இரையாற்றலே தனது முழுமையை நோக்கிய பயணத்தில் அவற்றின் இயல்புக்கு அறிவாக இருந்து அவற்றை அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வடிவமைத்து நடத்தி வந்தது. 5வது அறிவு நிலை அடைந்ததும் உடலை சார்ந்த தேவைகள் நிறைவு பெற்றன. உடலை சார்ந்த தேவைகள் அனைத்தும் பஞ்சபூதங்களான இயற்கை வளத்திலேயே பூர்த்தி ஆகிறது. பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்ற 5 விளைவுகளை துணையாக கொண்டு உணவை தேடியும் அடையும் வகையில் இரையாற்றல் ஐம்புலன்களையும் முறையாக மலர்த்தியது. அப்போ ஐயறிவு நிலையிலிருந்து 6வது நிலையாக மனித நிலையை அடைய இறையர்களே தன்மாற்ற மலர்ச்சியிலே தனக்குத்தானே அமைத்து கொண்டு இயங்க நியதிகள் 3ஐயும் தகர்த்துவிட்டு 6வது அறிவுடைய மனிதனாக மாற்றம் பெற்றது. அந்த 3 நியதிகள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆடோட இனம் கொள்ளும், பசுவோடு தான் இனம் கொள்ளும், புழுக்களோட. ஆனால் இதைத்தான் இந்த 3 நியதிகளை உடைத்து தான் மனித இனம் உருவானது அப்படின்றாங்க. வேறுபட்ட உயிரினங்கள் இனச்சேர்க்கை கொள்ளாது. அப்படியே சந்தர்ப்பவசமாக இனச்சேர்க்கை கொண்டாலும் அங்கே கரு உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. கரு உருவானாலும் வெளிப்படும் சந்ததி மலடாக இருக்கும். அப்படியே கரு உருவானாலும் அந்த கருவிலிருந்து பிறக்கின்ற வெளிப்பட்ட உயிரினம் வந்து மலடாக தான் இருக்குன்றாங்க. இந்த 3 கடுமையான இயற்கை சட்டங்களும் மனித தோற்றம் வருவதற்காக மீறப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு மகரிஷி தன்னுடைய தத்துவ விளக்கங்களால சொல்றாங்க. ஏனென்றால் உதாரணமாக ஆண் மானும் பெண் மானும் இணைந்தால் மான் குட்டி தான் பிறக்கும். ஆண் பெண் மாடுகள் இணைந்தால் கன்று குட்டி தான் பிறக்கும்.
ஆண் பெண் குரங்குகள் இணைந்தால் குரங்கு குட்டியே பிறக்கும். எனவே இந்த 3 நீதிகளையும் தாண்டி இயற்கையில் நிகழ்வுகள் நடந்திருக்க வேண்டும். வேறுபட்ட இனங்கள் இனச்சேர்க்கை கொண்டு கரு உருவாகி பிறந்த சந்ததி மலடு அற்றதாக பிறந்திருக்க வேண்டும். இதுவே முதல் மனிதர் தோன்றிய வகையாகும். முதல் மனிதர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்திருக்கும். அது வளர்ந்து தம் மூதையார் இன ஆண் பெண் இவற்றோடு இனச்சேர்க்கை கொண்டு மனித இனம் பெருகலாயிற்று. அப்போ முதல் மனிதர் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்திருக்க வேண்டும். அது வளர்ந்து தம் மூதையார் இன ஆண் பெண் இவற்றோடு இனச்சேர்க்கை கொண்டு மனித இனம் பெருகலாயிற்று அப்படின்றாங்க. ஸோ இயற்கையின் இயல்பான செயல்பாட்டிலிருந்து வேறுபட்டு திடீர் மாற்றமாக இரையாற்றலை நிகழ்த்தும் இந்த நிகழ்வே சடுதி மாற்றம் எனப்படுகிறது. அப்போ ஐவகை உயிரினங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நாம் அறிந்தோம். அப்போ இது வேறுபட்டு இருக்கனால சடுதி மாற்றம். இது இரையை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது இது இரையாற்றலின் அறிவுமயமான செயல்பாடே ஆகும். இக்கருத்தினை மகரிஷி அவர்கள் தம் கவியில் பின்வருமாறு தருகின்றார்கள். எப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓர் அறிவினம் முதல் அறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய். உருவ பேதங்கள்லாம் இடம் சூழலுக்கு ஏற்ற மாதிரி. பூர்ண பொருள் என்பது ஆதி நிலை இறைநிலை தன்மாற்றம் அப்படின்றாங்க. தானாய் விரிந்த தத்துவமாகி சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள்னா அறிந்தும் வாழ்ந்தும் அரூப நிலையாம். ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைக்கு ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயிராம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். சிந்தனை அறிவின் சிறப்புனா சிந்தனைனா சமுதாயத்தோட இணைந்த வாழ்க்கை. அந்த சிந்தனை எப்படி இருக்குன்னா, எப்படி மனிதனுக்கு சிந்தனை எப்படி இருக்குன்னா, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு இந்த முறையில சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன். யூகம், சக்தி, யோசனையோடு வேகம், நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையை ஆறாம் நிலையாம். அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன் அப்படின்றாங்க. ஸோ பிரபஞ்ச தோற்றத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருந்து எல்லாம் உள்ள மெய்ப்பொருளே ஆதியே மனிதனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கடவுள் எனப்படுவனே மனிதன் ஆவான். கருத்தியங்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான். கடவுளாய் அனைத்தையும் கண்டுவிட்டான். காண்பவனே ஆதி அந்தமாகி நின்றான். கடவுள் நிலை அறிந்தவனே அறியாதோர்க்கு கருத்துணர்த்தும் நூல்கள் பல எழுதி வைத்தான். கடவுள் ரகசியம் அதனை வெளியாக காட்டும் கடமையே சிறந்தன் கண்டான் ஞானி அப்படின்றாங்க. ஸோ இந்த நிலையில பார்த்தீங்கன்னா முக்கியமா நம்ம பார்க்கறது ஏற்கனவே ஓரறிவு முதல் 5 அறிவு நிலைகளை பார்த்தோம். அப்போ சுவை உணர்வு பெற்ற புழு நத்தை போன்ற 2 அறிவு உயிராகும். முகர்ந்து பார்க்கும் உணர்வு பெற்ற எறும்பு பள்ளி இவைகள்லாம் 3 அறிவு உயிர்களாகும். ஒளி உணர்வு கருவியாய் கண்களை பெற்ற சிவராசிகள் 4 அறிவு உயிர்களாகும். இறுதியாக காதுகள் மூலம் ஓசையை கேட்கும் உணர்வு பெற்று 5 அறிவு உயிராக வளைக்கப்படுகிறது. அப்போ அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவை 5ம் பஞ்சபூதங்களிலிருந்து வெளிப்படும் காந்த நிலை மாற்றங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ நம்ம நான் யார் என்ற தத்துவத்தை நம்ம உணர்ந்தோம்னா உண்மை உணர்வு தான் மெய்யறிவு. இந்த உயிர் உணர்வானது எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் ஜீவன்களையும் உள்ளது என்பதை நாம் உணர்கிறோம். ஆங்காங்கே சில சந்தர்ப்பங்களில் சிலர் துன்பப்படுவதை பார்க்கின்றோம். அவ்வாறு துன்பப்படுவதை பார்த்து அத்துன்பத்தை குறைக்க, தணிக்க, நீக்க உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணும்போது அங்கு அறிவு மேம்பாடு அடைந்து ஊடுருவி நிறைந்து இயங்கக்கூடிய தன்மை வருகிறது. அத்தகைய தன்மை வந்த பிறகுதான் எங்கும் நிறைந்து விரிந்துள்ள பொருளோடு இணைந்து உறைந்து அதுவே நான் என்ற உணர்ந்து கொள்ளக்கூடிய உண்மை உணர்வு தான் மெய் உணர்வு. அப்போ ஜீவன்களிடத்தில் ஊடுருவி நின்று இன்ப துன்ப உணர்வுகளை கண்டறிந்து துன்பத்தை உண்டாக்காமல் செயலாற்றும்
துன்பப்படும் உயிர்களுக்கு இதம் செய்யவும், பரிகாரம் அளிக்கவும், உதவி செய்யவும், விடுதலை அளிக்கவும் ஏற்ற எண்ணம் உண்டாகிறது. இந்த இரண்டு நினைவுகளை மனதில் கொண்டு எப்பொழுதும் அயராத விழிப்போடு இருந்தால் அங்கே மனிதனுடைய அறிவு உயர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி உயரும்போது பரிபூரண பொருளோடு கலப்பதற்கும் நல்வாழ்வு அமையும் வழி உண்டாகும் அப்படின்றாங்க. அப்போ மனிதனாகப்பட்டான் உணர்வுகளிலே இன்ப துன்ப இயல்புகளிலே சுழன்று சுற்றி கொண்டு இருக்கிறவர்களே மெய் உணர்வுக்கு நாட்டம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ எப்படி சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட மகரிஷி சொல்றாங்க, தொட்டியில் குழாய்கள் பொருத்தி விட்டாலே தண்ணீர் வந்து விடாது. தண்ணீர் சீராகவும் கணிசமான அளவிலும் குழாயில் வர வேண்டுமானால் அதற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும், நீர் அழுத்தம் வேண்டும். அதே நேரத்தில் கீழ்குழாயை தேவையில்லாதபோது மூடி வைத்திருக்க வேண்டும். தண்ணீர் கடந்து வருகின்றன, பாதையில் தடை ஏதும் இருக்கக்கூடாது. இவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்ப்போமேனால் ஒவ்வொரு நிமிடமும் இந்த மெய்யுணர்வு இல்லாமல் வாழ முடியாது. இக்கருத்தையே திருவள்ளுவர் பெருமான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவருக்கு அப்படின்றாங்க. அப்போ மெய்யுணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்போ ஐயுணர்வோடு மெய் உணர்வு இணைந்து வரும்போது மனோதிடம் வருகிறது என்றால் உறவிலே ஒரு தெளிவு, அதாவது உறவிலே கண்ட உண்மை நிலையே துறவு நிலை. டிட்டாச்மெண்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் இது வல்லாது துறவு நிலை என்று தனியாக ஒன்றே இருக்க முடியாது. அப்படியே எல்லாவற்றையும் விட்டு விட்டு போவதுதான் துறவு என்றால் இறப்பவர்கள் துறவு நிலைக்கு போவார்கள் என்று சொல்லலாம். நாம் வாழும்போதே வாழ்வு நலமாக, அமைதியாக, மகிழ்ச்சியாக அமைய வேண்டும் என்றால், வாழும்போதே மென்மையா இருக்கும் என்றால் ஒவ்வொரு அனுபவத்திலும் எல்லையை வரையறுத்துக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த அளவுல பாத்தீங்கன்னா மேலும் ஒரு அழகான பாடல் ஒன்று நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இறைநிலை தன்மாற்றங்கள் பாடல் நாமக்கல் கவிஞர் கொடுத்துருக்காங்க. நாமக்கல் கவிஞர்கள் வந்த பாடலுக்காக இந்திய அரசாங்கம் 1989 தபால் தலையில ஸ்டாம்ப் போட்டிருக்காங்க. இது எப்பயுமே சிந்திச்சோம்னா அந்த இறைநிலையின் தன்மாற்றத்தை நாம் புரிஞ்சுக்கலாம். அந்த பாடலானது, சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திரிவதும் எவராலே, காரிரு வானில் மின்மினி போல் கண்ணீர் படுவன அவை என்ன, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வதும் எவராலே, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, அதை நாம் எண்ணிட வேண்டாவா, தண்ணீர் விழுந்ததும் விதையின்றி தரையில் முளைத்திடும் புல் ஏது, மண்ணில் போட்டது விதை என்று மரஞ்செடியாவது யாராலே. அடுத்ததா, கண்ணில் தெரியா சிசுவை எல்லாம் கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் ஏதோ ஒரு விதை இருக்கும் அன்றோ, எத்தனை மிருகம் எத்தனை மீன் எத்தனை ஊர்வன பரப்பன பார், எத்தனை பூச்சிகள் புழு வகைகள் எண்ணத் தொலையா செடி கொடிகள், எத்தனை நிறங்கள் உருவங்கள் எல்லாவற்றையும் எண்ணுங்கால், அத்தனையும் தர ஒரு கர்த்தன் யாரோ எங்கோ இருப்பது மெய், அல்லாவென்பார் சில பேர், அரண் அரியன்பார் சில பேர்கள், வல்லான் அவன் பரமண்டலத்தில் வாழும் தந்தை என்பார்கள், சொல்லால் விளங்கா நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள், எல்லாம் இப்படி பல பேசும் ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த பொருளை நாம் நினைத்தே அனைவரும் அன்பாய் குலவிடுவோம், எந்தப்படியாய் எவர் அதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன, நிந்தை பிறரை பேசாமல் நினைவிலும் கெடுதல் செய்யாமல் வந்திப்போம் அதை வணங்கிடுவோம், வாழ்வோம் சுகமாய் வாழ்ந்திடுவோம். இப்படி அழகா எளிமையா சிறு குழந்தைகளுக்கும் புரியும்படி 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாமக்கல் கவிஞர் பாடியிருக்கிறாங்க. ஸோ இந்த அளவுல இறைநிலையின் தன்மாற்றத்தை நாம் ஓரளவு சற்று புரிந்திருக்கோம். இறுதியாக முடிவுரையாக ஒரு சின்ன விளக்கத்தோடு முடிச்சுக்கிறேன். நான் யார் அப்படின்னா உடலா மனமா உயிரா அறிவா அப்படின்னா, உடல் அப்படின்னா புலன் உடல் புலன் கருவிகள் அப்படின்னா அது பஞ்சபூத திரட்டு. அப்போது நான் இல்லை. மனமா அப்படின்னா ஒரு கோமா இருக்கிற ஸ்டேஜ்ல மனம் கோமா நம்ம உயிரோடு தான் இருப்போம், ஆனா மனம் இல்லை, அங்க மனமற்ற நிலையில இருக்கும். உயிரா அப்படின்னா கண்கள் மூலமாக தான் மனம் எல்லாத்தையும் உணர்கிறது, உயிர் இல்லை என்றால் மனம் இல்லை. அப்போ அறிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மனம் இயங்க உயிர் தேவைப்படுகிறது, உடல் இயங்குறதுக்கும் மனம் இயங்க உயிர் தேவைப்படுகிறது. ஆனால் எனது உயிர் என்று சொல்கிறோம், ஆகவே நான் உயிரும் அல்ல. உயிருக்கு சிறப்பு அதன் உணை நின்ற தன்மை,
இதையேதான் நம் அறிவு என்கிறோம். ஆக இறைநிலையே தன்மாற்ற வளர்ச்சியில் அறிவாக நானாக வந்துள்ளது. நான் அறிவாக, ஆத்மாவாக, இறைவனாக இருக்கிறேன். அப்போ மகரிஷி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, மனிதன் மைனஸ் களங்கம் அப்படிங்கிற இறைவன். களங்கத்தை ஒவ்வொரு நிலையிலும் செயலாலும் போக்கி இறைவனுடைய பயணத்தை தொடர்வோம். அருளே நம் இயல், அருளே நம் உரு, அருளே நம் முடிவாம் என்ற சிவமேன்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக அஞ்ஞானமாகிய 7 திரைகளையும் நீக்கினால் ஒளியாகிய நம்மளுடைய இறைவனை காணலாம்ன்றாங்க. நம்மளுக்குள்ள இறைவனை காணலாம். இந்த பஞ்சத்தன் மாத்தைகளால் தன்மாற்றம் அடைந்த இறைநிலையை நமக்குள்ள எப்படி காணலாம் என்றால் 7 திரையும் விளக்கணும்னு சொல்றாங்க. அந்த 7 திரைகள் என்ன சொல்றாங்கன்னா, கருப்பு திரை, நீலத்திரை, பச்சை திரை, சிவப்பு திரை, மஞ்சள் திரை, வெண்மை திரைன்றாங்க. கருப்பு திரைனா காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 7 திரைகளையும் அதே தான் நம்ம சொல்ல போனோம்னா பெரு விருப்பம், அதாவது பேராசை, சினம், கடும்பற்று, மயக்க நிலை, செருக்கு, பொறாமை இந்த 6 வகை தீய குணங்களையும் நம்ம அகற்றிட்டோம்னா நம்ம இறைநிலையை பற்றிய உணர்வும் புரிதலும் அடைந்து மேன்மை பெறுவோம். அது பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய சிந்தனை உரை இத்துடன் நிறைவு சொல்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஏதேனும் பிழை இருந்தால் பொறுத்தல்க. வாழ்க வளமுடன்.